A very warm welcome to everyone. And before moving into the session, if you want to buy any test packages, IBPS guide link is provided below. You can use that. And இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் வந்திருக்கேன். நாளைக்கு வந்து ஜாக் சார் வந்துருவார். Then first current affairs. World Liver Day. World Liver Day was observed on April 19. இது எப்படின்னா ரொம்ப ஒரு கேவலமான க்ளூ தான், இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிவரோட ரேட் வந்து 19 rupees தான் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லிவரோட ரேட் வந்து 19 rupees தான் சொல்லி ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 19 இல்லையா, அதனால் ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டாங்க. 19 rupees தான் ஒரு லிவர் ரேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெர் இஸ் நோ தீம் ஃபார் தேட், தீம் கொடுக்கல. அடுத்தது பார்த்தோன்னா நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே அண்ட் வேர்ல்ட் க்ரியேட்டிவ் அண்ட் இன்னோவேஷன் டே. இது ரெண்டுமே வந்து வேர்ல்ட் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே, தீஸ் டூ ஃபால் ஆன் தி சேம் டே. ஒரே நாள் தான், தட் இஸ் April 21 ஃபால் ஆகுது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சிவில் சர்வன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக யோசித்தா மட்டும்தான் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாவது முன்னேற்றிட்டு போக முடியும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அது ரெண்டுமே ஒரே நாளில் வரும். இப்போ April 21 வருது. ஓகேவா? சரி, இப்போ இந்த சிவில் சர்வீஸ் டேயில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவில் சர்வன்ஸ் ஃப்ரம் ஆல் தி டிஸ்ட்ரிக்ஸ், இந்த எல்லா ஸ்டேட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஒன்றா கேதர் ஆகி அவங்கவுங்க அந்த நாட்டு நடப்பெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வேர்ல்ட் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே இருக்கு இல்லையா. ஓகே, இது April 21 ஃபால் ஆகுது, முன்னாடியே பார்த்துட்டோம். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எதை பற்றி ஒரு அவேர்னஸ் அப்படின்னு சொன்னால், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அது ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை, நம்மளோட தேவையில்லை அன்னன்னைக்கோட நீட்ஸ் எல்லாம் வந்து மீட் அவுட் ஆகணும். அதே டைம் அது மீட் அவுட் ஆகிற டைம்லேயே நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மளோட நீட்ஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணுற அந்த இது பேர் தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இப்போ நம்மலாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இது மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கோம், டீஃபாரஸ்டேஷன் ஆகாது. அதனால அடுத்த நம்ம அண்டர்கிரவுண்ட் வாட்டர்லாம் வந்து கம்மியாகிட்டே வருது. இதெல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரிசோர்ஸ் எல்லாம் வந்து சுரண்டிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்மளோட நீட்ஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணுறது பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து இந்த டே இருக்கு இல்லையா, இது எதுக்கு கீழே வருது, எதோட பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், யுனைடெட் நேஷன் ரெசல்யூஷன் என்டைட்டில்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஆர் வேர்ல்ட் த 2030 அஜெண்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேவா, இந்த டைட்டில், இந்த ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஆர் வேர்ல்ட் தி 2020 அஜெண்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகே, இதில் ஒரு பார்ட்டாக தான் இருக்குது இந்த வேர்ல்ட் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் வேர்ல்டு எர்த் டே. அதுக்கு அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி க்ரியேட்டிவாக அப்புறம் இன்னோவேட்டிவாக இருந்துச்சுன்னா எர்த் அழகாக இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு அடுத்த நாள், ஃபஸ்ட் நாள் வந்து சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப வந்து இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக யோசித்தா தான் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எப்போ April 21. அதுக்கடுத்து இதனால் நாடு நல்லா இருந்துச்சுன்னா எர்த்தே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு எர்த் டே. அதுக்கடுத்து April 22 வேர்ல்டு எர்த் டே. April 22 வேர்ல்டு எர்த் டே. ஓகே, இது இதோட ஆனிவர்சரியாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மாடர்ன் என்விரான்மெண்டல் மூமெண்ட் இன் 1970. மாடர்ன் என்விரான்மெண்டல் மூமெண்ட் நடந்திருக்கு 1970. அதோட ஆனிவர்சரியாக தான் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் இது கொடுத்துருக்காங்க, தீம் கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்ட் ஆர் ஸ்பீசஸ். அப்போ கண்டிப்பாக எர்த்தில் வந்து நம்ம ஸ்பீசஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட கடமை இல்லையா. ப்ரொடெக்ட் ஆர் ஸ்பீசஸ் 2019 தீம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதில் என்ன அப்படின்னா, RBI சைன்ஸ் அப் ஃபார் FX குளோபல் கோட். இது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அதாவது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இருக்குது இல்லையா, அவங்களுக்குள்ளே அங்கே அதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இன்டெக்ரிட்டி மெயின்டைன் பண்ணணும், அண்ட் ப்ளஸ் வந்து அவங்க ஃபங்க்ஷனிங்லாம் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கைட்லைன்ஸ், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம், செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து RBI வந்து அவங்க கூட அந்த சைன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஆக்சுவலாக அது செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்கும். அது எதுக்காக இருக்கும் அப்படின்னா வந்து அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் வந்து அவங்களுக்குள்ளே இன்டெக்ரிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ RBI சைன்ஸ் அப் ஃபார் FX குளோபல் கோட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்பாயிண்ட்ஸ் Sairi Chahal
டூ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே, சைரி சஹல். ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சஹல் இருக்காப்லையில இந்தியன் பவுலர், அவர் வந்து சாரீ கட்டிட்டு வந்திருக்காரு. சாரீ கட்டிட்டு அழகாக இருந்திருக்காரு. சாரீ கட்டிட்டு அழகாக இருக்கிறதுனால பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கில் வந்து அவரை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு மெம்பராக ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சஹல் இருக்கார்ல நம்ம இந்தியன் பவுலர், அவர் வந்து சாரியில் அழகாக சாரீ கட்டிட்டு வந்திருக்காரு. அது அழகாக இருந்தோடனே பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கில் வந்து அவரை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக உட்கார வச்சுட்டாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த சஹல் இன்னொரு வேலையும் பார்த்துருக்காரு முன்னாடியே. அவர் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா, சிஇஓ ஆஃப் ஷீரோஸ். ஓகே, சிஓவாக இருந்திருக்காரு. கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம் ஃபார் உமன். ஓகே, ரொம்ப நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு விமனுக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஷைரி சஹல். தென் கன்தீப் காங் becomes first Indian women to be elected Royal Society Fellow. ஓகே, இந்த ராயல் சொசைட்டி லண்டனில் இருக்காங்க. இவங்க வந்து 51 எமினன்ட் சயின்டிஸ்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போது அப்படின்னா 2019 வந்து எலெக்ட் பண்ணுறாங்க 51 எமினன்ட் சயின்டிஸ்ட்டை. அவங்களுக்குள்ள இவங்க கங்கன்தீப் கங் இவங்களும் ஒருத்தர். ஓகே, இவங்க தான் வந்து அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமென். ஓகேவா? எலெக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் இந்தியன் விமென். ஓகே, இவங்க இப்போ ப்ரெசண்ட்டாக எங்கே இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து யார் யாரெல்லாம் வந்து அதில் செலக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 பேர் பிரின்ஸ்டன் ப்ரொஃபஸர்ஸ் 2 பேர், மஞ்சுள் பார்கவா அண்ட் அக்ஷய் வெங்கடேஷ். இவங்களும் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். ஓகே, இதில் 2 பேர் பார்த்தோம், ஷைரி சஹலும். அவங்க பேர் என்ன, கங்கன்தீப் காங். கங் 2 இடத்துல கங்கன்னு வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடியும் கங்கன்னு வருது, இங்கே கங்குன்னு வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, தென் பார்த்தோன்னா சிப்லா சேர்மன் ஹமீட் ரிசீவ்ட் யூகே ராயல் சொசைட்டி ஹானர். ஓகேவா? ராயல் சொசைட்டி ஹானர். முன்னாடி என்ன பார்த்தோம், அவங்க ராயல் சொசைட்டி ஃபெல்லோ, அவங்களும் ராயல் சொசைட்டியில் தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து யூகே ராயல் சொசைட்டி ஹானர். ஓகேவா? இவங்க ஹானர் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னா சிப்லா சேர்மன் ஹமீட். ஃபுல் நேம் வந்து யூசுஃப் ஹமீட். ஓகே, பார்க்க வயசானவராக இருக்காரா, அதனால் வந்து இவரால் எதையுமே ஒழுங்காக குடிக்க முடியல. சிப் பண்ணி தான் குடிக்க முடியுது. அதை சிப் பண்ணி குடிச்சே சேர்மன் ஆகிட்டார். ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்லா சேர்மன் ஆகிட்டார். சிப் பண்ணி குடிச்சு. பட் எஸ்ஐபி சிப், அதுக்கு இது வேறு சிப், சிஐபிஎல்ஏ. ஓகே, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்னா தெரியல, இந்த சப்பி கொடுக்குற மெதுவாக குடிக்கிறது, ஸ்லோவாக குடிக்கிறது, அது பேர் தான் சிப்லா. சிப்பு. ஓகேவா? அப்போது சிப் பண்ணி குடிச்சு சிப்லா சேர்மன் ஆகிட்டார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அப்படியே சேர்மன் ஆனதுனால ஒரு ராயல் சொசைட்டி ஹானரும் பண்ணியிருக்கு. யூகே ராயல் சொசைட்டி ஹானரும் பண்ணியிருக்கு. முன்னாடியே கொடுத்தது தான். 51 மெம்பர்ஸ் அதில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே, தென் இந்தியன் அமெரிக்கன் ப்ரொஃபஸர் ஸ்ரீநாத் inducted into Cleveland International Hall of Fame. ஓகே, ஸ்ரீநாத். ஓகே, இந்தியன் அமெரிக்கன் ப்ரொஃபஸர் ஸ்ரீநாத். 2 ஸ்ரீநாத். இவர் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் இஸ் inducted into Cleveland International Hall of Fame. ஓகே, ஹால் ஆஃப் ஃபேம். ஓகே, இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் என்ன அப்படின்னா லாங் டேர்ம் ஃபேக்கல்ட்டியாக இருந்திருக்காரு வெஸ்டர்ன் ரிசர்வ் யூனிவர்சிட்டியில். ஃபேக்கல்ட்டியாக இருந்திருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ஆஃப் சேவா இன்டர்நேஷ்னலோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு 2009. ஓகே, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்தியன் அமெரிக்கன் ப்ரொஃபஸர் யார் பேர் ஸ்ரீநாத். அவர் ஓகே இஸ் இண்டக்டட் இன்டு எங்கன்னா கிளீவ்லேண்ட் இன்டர்நேஷ்னல் ஹால் ஆஃப் ஃபேம். ஓகே, தென் ஐபிஆர்னா ஒன்றும் இல்லை, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். ஓகே, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் செல் ஆஃப் கேரளா அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி has been selected for National Intellectual Property Award 2019. ஓகே, எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா for its contribution in facilitating registration of geographical indications and promotion of registered GI in the country. ஓகே, ஜிஐனா தெரியல, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்னா ஏதாவது ஒரு இடத்துல அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பேஸ்ட் ஆன் தி ஆரிஜின் வந்து அது சிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட்டாக இருக்கட்டும், அதுக்கு அந்த இடத்துல வந்து அது பெருசாக ஃபேமஸாக இருந்துச்சுன்னா அது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென்
Malayalam film Bayanakam, okay, wins the best cinematography at 2019 Beijing International Film Festival. Okay, Malayalam film win பண்ணிருக்கு. பேர் என்ன அப்படின்னா பயனக்கம் ஓகே வின் பண்ணியிருக்கு. எதுக்காக அப்படின்னா பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபிக்காக வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த சினிமாட்டோகிராஃபர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நிக்கில் எஸ் பிரவீன் அப்படின்றது தான் அவரோட பேர். ஓகே, தென் அந்த ஃபிலிம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது கேரளா குட்டநாடு அப்படின்ற அந்த ஸ்மால் வில்லேஜில் வேர்ல்டு வார் 2 இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி நடக்கிற ஃபிலிம். ஸோ எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தென் கரண்ட் அஃபேர்ஸ் டிஃபென்ஸ் 25th கேரட் எக்ஸசைஸ் சீரீஸ் கிக்ஸ் ஆஃப் இன் ஸ்ரீலங்கா இன் இந்தியன் ஓஷன். ஓகே, 25th கேரட் எக்ஸசைஸ் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸ் நேவி, யூஎஸ் மெரைன் கார்ப்ஸ், ஓகே, அண்ட் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் தி பார்ட்னர் நேஷன்ஸ் அண்ட் அவங்களோட பார்ட்னர் நேஷன்ஸ். ஓகேவா, எல்லாம் சேர்ந்து வந்து எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா ஹம்பன் டோட்டா போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஓகே, ஹம்பன் டோட்டா போர்ட். ஓகே, இதை இந்த கேரட்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. தட் இஸ் கோஆப்ரேஷன் அஃப்ளோட் ரெடினஸ் அண்ட் ட்ரைனிங். ஓகே, இதான் வந்து யூஎஸ் நேவிஸ் ஓல்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிற ரீஜனல் எக்ஸசைஸ் எங்கே அப்படின்னா சவுத் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். ஓகே, இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் டு ஹோல்ட் லார்ஜஸ்ட் ரிவர் வருண் நேவல் எக்ஸசைஸ் கோவா கோஸ்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்காங்க, கோவாவுக்கு போனால் திரும்பி வரணுன்னே ஞாபகம் இருக்கும். ஓகேவா, கோவாவுக்கு போனால் வரணுன்னே தோணும் நம்மளுக்கு அழகாக இருக்கிறதுனால. ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கோவா கோஸ்ட்டில் நடக்குது. எங்கே வருணா நேவல் எக்ஸசைஸ் வந்து எங்கே நடக்குதுன்னா கோவா கோஸ்ட்டில் நடக்குது. யாருக்கும் நடக்குதுன்னா இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ்க்கு நடுவில் நடக்குது. ஓகே, எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. May 1, 2019. The Navy Chief launches new guided missile destroyer INS Impal. ஓகே, நேவி சீஃப் அவர் பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. அட்மைரல் சுனில் லன்பா என்ன லான்ச் பண்ணுறாரு அப்படின்னா வந்து மிசைல் டெஸ்ட்ராயர். ஓகே, INS இம்பால் அது பேர். ஓகே, அடுத்து எங்கே அப்படின்றத பார்த்துக்கோங்க. மும்பையில், தட் இஸ் மசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸ். ஓகே, மும்பையில் இருக்கீங்க. தென் கரண்ட் அஃபேர்ஸ் ரேங்கிங். இந்தியா ரைசஸ் டு 17th spot from 37th in Blink's startup ecosystem ranking. ஓகே, இந்தியா வந்து இந்தியா ரேங்க் 17 among 100 countries இருக்குது. 100 countries கணக்கெடுத்ததில் இந்தியா வந்து 17th ரேங்க் இருக்குது. ஓகேவா, ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமில். தென் அதில் வந்து டாப் 3 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம் அண்ட் கனடா. அஃப்கோர்ஸ் எல்லாமே டெவலப்டு கண்ட்ரிஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா பெங்களூர், நியூ டெல்லி அண்ட் மும்பை தான் வந்து டாப் சிட்டிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் பார்த்தப்போ 3 சிட்டிஸ் என்னென்னு பார்த்தோன்னா பெங்களூர், நியூ டெல்லி அண்ட் மும்பை. தென் கரண்ட் அஃபேர்ஸ் எம்போயு பார்த்துக்கோங்க. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸ் டைஸ் அப் வித் பாரதி ஆக்ஸா ஃபார் 2-wheeler இன்சூரன்ஸ். ஓகே, ஏர்டெல்லும் பாரதி ஆக்ஸாவும் 2 பேரும் சேர்ந்து 2-wheelerல போகிறாங்க. யார் போகிறாங்க? ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கும் பாரதி ஆக்ஸாவும். ஓகே, நீ ஒழுங்காக லோன் கொடுக்காட்டி அவனை ஆக்ஸா பிளேட் வச்சு அறுத்துருவேன் அப்படின்னு பாரதி சொல்லிவிட்டு 2-wheelerல போகுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரில. ஓகே, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அண்ட் பாரதி ஆக்ஸா. தென் பார்த்தோன்னா வேறு எதுவும் இதில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் போர்ட்டல். எலெக்ஷன் கமிஷன் லான்ச் ஓட்டர் டர்ன் அவுட் ஆப். ஓட்டர் டர்ன் அவுட் பற்றி நம்ம பார்க்குறதுக்காக ஓட்டர் டர்ன் அவுட் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கான் எலெக்ஷன் கமிஷன். ஓகே, அதை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸ். சண்டிகார் டு ஹோஸ்ட் ஏஷியன் பில்லியார்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர். ஓகே, சண்டிகாரில் வந்து ஏஷியன் பில்லியார்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர் வந்து நடக்க போகுது. 18th ஏஷியன் பில்லியார்ட்ஸ் இது வந்து. ஓகே, எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா April 27 to May 3. ஓகே, April 27லேருந்து May 3 வரைக்கும் நடக்க போகுது. என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சர்வீசஸ் லிஃப்ட் சந்தோஷ் ட்ராஃபி டைட்டில்
ஓவர் பஞ்சாப். ஓகே, சர்வீசஸ்னால் ஒன்றும் இல்லை, மிலிட்ரி பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வின் பண்ணுறாங்க சந்தோஷ் ட்ராஃபி. சந்தோஷ் ட்ராஃபி எதுக்கு, யார் சந்தோஷ் ட்ராஃபி வந்து எங்கே யார் விளையாடுவாங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. தட் இஸ் ஃபுட்பாலில் தான் வந்து சந்தோஷ் ட்ராஃபி விளையாடுவாங்க. தென் பார்த்தோன்னா ஓகே, திஸ் வாஸ் தி 73rd எடிஷன் ஆஃப் தி கேம். இது 73rd எடிஷன் ஆஃப் தி கேம் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ யாரெல்லாம் இறந்துட்டா அப்படின்னு பார்ப்போம். பெரு எக்ஸ் பிரசிடெண்ட் ஆலன் கிரேசியா. ஓகே, அழகாக இருக்குல்ல பேர் அழகாக இருக்குது, அதனால் ஆலன் கிரேசியா. பேரு அழகாக இருக்குது அந்த அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் நம்மளுக்கு என்ன கேட்பாங்க, அவரோட ரோல் தானே கேட்பாங்க. தட் இஸ் அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ பெரு ஆலன் கிரேசியா, பெருவோட எக்ஸ் பிரசிடெண்ட் ஆலன் கிரேசியா. பேர் அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்காட்லாண்ட் ஆல்ரவுண்டர் கான் டி லேங் பாஸ்ட் அவே. ஓகே, இவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்காட்லாண்டில் ஆல்ரவுண்டர். ஆனால் அது எங்கே பிறந்தாருன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்திருக்காரு. ஆனால் வந்து ஸ்காட்லாண்டுக்கு விளாண்டுருக்காரு, அயர்லாண்டுக்கு விளாண்டுருக்காரு, விளையாடாத நாடே இல்லை போல். பார்த்துக்கோங்க என்னென்னு. ஸ்காட்லாண்ட் ஆல்ரவுண்டர் கான்டி லாங்கே. அடுத்து மவுண்டெய்னர் அவங்க ஃபீல்டு தானே கேட்பாங்க, அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. மவுண்டெயின் ஏறப்போ ராமான்னு பாட்டு பாடிட்டே போகிறாங்க இவங்க. மவுண்டெய்னர் ராமா சென்குப்டா பால் குடிச்சிட்டே ராமன் பாட்டு பாடிட்டே போகிறாங்க மவுண்டெய்னர். ஓகேவா, அவங்களும் செத்துட்டாங்க. அடுத்து என்னென்னா பெங்காலி ஃபோக் சிங்கர் அமர்பால். ஓகே, இவங்க என்னங்கன்னா வந்து பெங்காலி சிங்கராக அப்போ பாட்டு பாடிட்டு இருக்கப்பே வந்து அவங்களுக்கு பால் ஊற்றிட்டாங்க. ஓகேவா, யார் அமர்பால் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, ஃபோக் சிங்கர். ஸோ ஃபோக் சாங் பாடிட்டு இருக்கப்பயே வந்து பால் ஊற்றிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.